வெல்கம் டு மம்மி தேவி சேனல். இன்றைக்கி மம்மி தேவி சேனலில் வந்து நம்ம ஜெல்லி பார்க்க போகிறோம். ஜெல்லி செய்வோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நான் அகரகர் எடுத்துருக்கிறேன். நீங்களும் கடையில் விற்கும் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கேன். சப்ஜா விதை உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணியில் வந்து இந்த அகரகரை சேர்த்துக்குருவோம். அகரகர் வந்து கரையணும். இப்போ வந்து அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியில். இப்போ சுகர் சேர்த்துக்குருவோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கரையட்டும் சுகர். இப்போ இதில் வந்து நம்ம சப்ஜா விதையை சேர்த்துக்கிடுவோம். சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட காமிக்கலை, நான் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். வாட்டர்மெலனையும் கட் பண்ணி சேர்த்து வச்சுட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். ஆறின பிறகு நம்மளுக்கு ஜெல்லி ரெடி ஆகிரும். காமிக்கிறேன் அதையும். இங்கே பாருங்கள், ஜெல்லி எப்படி ரெடி ஆகிருச்சு நம்மளுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் எப்படி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுன்னு. வாட்டர்மெலன், சப்ஜா விதை எல்லாம் போட்டு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். மம்மி தேவி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.